மிதுன ராசிக்காரங்க இந்த வக்கரச்சனி காலத்துல தொழில்ல இந்த 3 தப்ப பண்ணாம இருந்தாவே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டமா இது இருக்கும். இதை பத்தி விரிவா சொல்றேன், முழுசா கேளுங்க. இப்போ மிதுன ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிற அஷ்டமஸ்தானத்துக்குடையவர் சனி பகவான். 9ஆம் இடம்ங்கிற பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானம், உங்க வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகக்கூடிய உயர்வு ஸ்தானம். இது ஒரு விதமான தெய்வீக புண்ணிய ஸ்தானம். இப்போ இந்த ரெண்டுக்குமே உடையவர் 10ஆம் இடம்ங்கிற கர்மா, தொழில்ங்கிற உங்க ஜீவனம் பண்ற இடத்துல போய் வக்ரமாகிறார். இப்போ 10ஆம் இடத்துல ஒரு இந்த மாதிரி அஷ்டமாதிபதியோ 9ஆம் அதிபதியோ இருக்கிறது நல்லது தான். ஆனால் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் இந்த காலகட்டத்தில் அவசரமாக கூட்டு சேரக்கூடாது. புது நபர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. வெளியூர் வெளிநாட்டில் போய் புதிய தொழில் முதலீடுகளை பண்ணக்கூடாது. இந்த 3ஐயும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டதா நினச்சிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சனி பகவான் வக்கரமாகி உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கறனால இன்வெஸ்ட்மெண்ட் போய் மாட்டிக்கும். அதனால் 12ஆம் இடம் உங்கள் முதலீட்டை போடக்கூடிய இடம். அப்போ நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய இடம், வெளிநாடு வெளியூரை சொல்லக்கூடிய இடம். அப்போ நீங்கள் அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற வேலையை அது செய்யும். அடுத்தது உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானம், உங்கள் முதலீட்டு ஸ்தானம், உங்கள் தாய், உங்கள் கல்வி. சிறு வயசில் படிக்கிறவங்களா இருந்ததுன்னா படிப்பில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும், சீக்கிரம் புரியாது. ஸ்கூலில் ஒரு இவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. பொருளாதாரத்தை பொறுத்தளவு 4ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் கெட்டு போயிடும். அடுத்தது 7ஆம் இடமான உங்கள் கூட்டு முயற்சி, வெளியூர் வெளிநாட்டு முயற்சி, உங்களுடைய மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். அப்போது உங்கள் சுகஸ்தானம் பாதிக்கப்படுது, உங்கள் பொருளாதார ஸ்தானம் பாதிக்கப்படுது, உங்களுடைய 7ஆம் இடம் கூட்டு முயற்சி திருமணஸ்தானம் பாதிக்கப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ அவசர முடிவெடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இந்த சூழ்நிலையை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டமான காலம் அடுத்தது வரப்போகுதுங்கிறது உறுதி. இதுக்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ யாரோ ஒருத்தர் இயலாதவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, அந்த இறப்புக்கான இறுதி சடங்கு செலவில் உங்களால் முடிஞ்ச தொகையை கணிசமாக கொடுத்து உதவுங்க. அல்லது அதை எடுத்துகிட்டு போகிற வாகனத்துக்கோ அந்த ஐஸ் பெட்டியில் வைக்கிறதுக்கான உதவியோ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அடுத்தது சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உறுதியாக ஒரு ஜாக்பேட் அடிக்கும். அதனால் நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. கவனமாக இருந்துட்டாவே உங்களுக்கு பொற்காலம்